தேசிய மொழிச்சங்கம் ஏன் அவசியம் இந்த நாட்டில்? இலங்கையின் அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தாலும் கூட இன்றும் மொழி உரிமை என்பது எங்களுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களாக இருக்கலாம், வடகிழக்கில் வாழும் சிங்களவர்களாக இருக்கலாம், மலையக மக்களாக இருக்கலாம், அல்லது கொழும்பு பிரதேசங்களில் வாழும் முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு சிங்கள மொழியில் கடமையாற்ற வேண்டிய கட்டாய நிலை இன்று உள்ளது. என்னதான் நாங்கள் மறுமலர்ச்சி, அரசியல் மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச் என பேசப்பட்டாலும் இன்றும் கூட எங்களது மொழி உரிமை என்பது இன்னும் ஒரு எட்டாக்கணியாக இருக்கின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். ஆகையினால் பல கொள்கைகள் வகுக்கப்பட்டாலும், பல பிரதேச செயலங்கள் மொழி உரிமை உடைய இருமொழி பிரதேச செயலங்கள் என பெயரிடப்பட்டாலும் இன்றும் அவை பெயரளவில் அல்லது ஏட்டளவில் இருக்கின்றது தான் இங்கே இருக்கின்ற நடைமுறை உண்மை. உதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திற்கு சென்று தமிழ் மொழியில் ஒரு முறைப்பாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு புதுமையான ஒரு விடயமாக இருக்கும். அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய அபூர்வமாக கூட நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சாமானிய மக்களாகிய நாங்கள் ஒரு அரசு நிறுவனத்துக்கு செல்வதாக இருந்தால் சிங்கள ஒருவரை அழைத்து செல்ல வேண்டும், அல்லது சிங்கள மொழி தெரிந்த ஒருவரை அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே அரசு இது குறித்து மிக முக்கிய அவதானம் செலுத்த வேண்டும். இன்றைய அரசு ஊழியர்கள் தங்கள் ஒரு ஸ்டைலாக, நான் தமிழ் மொழியில் ஒரு டிப்ளமா செய்தேன், ஆனால் எனக்கு தமிழ் மொழி தெரியாது, சிங்கள மொழியில் மட்டும்தான் எனக்கு வேலை செய்ய முடியும் என்று ஒரு விதமாக சொல்வார்கள். நாங்களும் அதை அங்கீகரிக்கின்றோம். நான் கேட்கின்ற, யாரது காசில் நீங்கள் சம்பளம் பெறுகிறீர்கள்? யாரது வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு காலமாக இந்த விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அரசு ஊழியர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அரசியல் அமைப்பின் சத்திய பிரமாணத்தின்படி இந்த நாட்டின் அரசியல் அமைப்பை நான் மதிப்பேன், அதன்படி செயற்படுவேன் என்ற ஒரு உறுதியை எடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் மொழி உரிமை பிரச்சனையில் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டி வைத்திருக்கின்றீர்கள். ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த அரசுக்கு. மொழிகள் ஆணைக்குழு இருக்கின்றது. இந்த மொழிகள் ஆணைக்குழு அமைச்சின் கீழ் இருக்கின்ற ஒரு ஆணைக்குழுவாக இருக்கின்றதை தவிர ஒரு சுயாதீன ஆணைக்குழு அல்ல. ஏன் அப்படி இருக்கின்றது? ஒரு பிரஜையாக இந்த நாட்டில் நாங்கள் சிந்தித்து பார்த்தோமானால் இந்த மொழி ஆணைக்குழுவை ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவாக இந்த அரசு கொண்டு வராது. காரணம் ஏனென்றால், அப்படி கொண்டு வந்தால் சுயாதீனமான தீர்மானங்களை அல்லது தீர்ப்புகளை, கட்டளைகளை அந்த ஆணைக்குழு வழங்க வேண்டும். அப்படி சுயாதீன ஆணைக்குழு வரும் வரை நாங்கள் எங்களது பயணத்தை தொடர்வோம். இப்பொழுது இந்த ஆணைக்குழு என்ன செய்கிறது? என்ன சொல்வது, பரிந்துரைகளை செய்கிறது. உங்களது பெயர் பலகையில் இப்படி பிழை இருக்கின்றது, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அது ஒரு சிலர்கள் மாற்றுகின்றனர். இல்லைன்னா அந்த பெயர் பலகையை கலட்டி வைத்து வெறுமையாக காட்சியளிக்கின்ற இடங்கள் எவ்வளவோ நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதும் கூட உயர்நீதிமன்றத்தில் 2-3 வழக்குகளை நாங்கள் தொடுத்திருக்கின்றோம் இந்த மொழி உரிமை அரசு திணைக்களங்கள் மீறி இருக்கின்றமை குறித்து. ஆகவே இந்த மொழி உரிமை என்பது உரிமைகளுக்கு அப்பால் உணர்வு சார்ந்தது. இது மனித நேயத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரச ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதே போல கொள்கை வகுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேடை பேச்சுகளுக்காக மட்டும் தமிழ் மொழி உரிமையை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்வது மாத்திரமல்ல, இது வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்கள். மொழிகள் கற்கை நிறுவனத்துக்கு 0 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மொழிகள் திணைக்களத்துக்கு சொச்ச அளவுவே திணைக்களத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மொழிகள் ஆணைக்குழுக்கு எந்த விதமான ஆய்வுகளும் செய்வதற்கோ அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கான எந்த விதமான ஒதுக்கீடுகளும் செய்யப்படவில்லை. அப்படி இல்லாமல் எப்படி நாங்கள் இந்த மொழி பிரச்சனையை தீர்ப்பது? காலகாலமாக பேசி வரும் ஒரு பிச்சைக்காரனது ஒரு புண்ணை போல தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை கொண்டு செல்வது இந்த அரசின் நோக்கமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. ஆகையினால் இந்த தேசிய மொழிச்சங்கம் என்பது மாவட்ட மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றது. மாவட்ட மொழிச்சங்கங்கள் நாங்கள் நிறுவுவோம். இது ஒரு சுயாதீனமான ஒரு செயலணியாக இயங்கி அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு செயற்குழுவாக நாங்கள் பயணிப்போம். அதற்கு உங்கள் அனைவரும் ஆதரவும் தேவை. இது அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல, இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இந்த அமைப்பு ஒரு சுயாதீனமான அமைப்பு. பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன, பல்வேறு ஊடகவியலாளர்கள் இருக்கின்றனர், பல்வேறு விதமான சிவில் செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றனர், ஓய்வு பெற்ற முதிர்ச்சி அல்லது உயர் அதிகாரிகள் இருக்கின்றனர், தற்போது அரச ஊழியத்தில் இருந்து மறைமுகமாக உதவி செய்கின்ற அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு பலரது கூட்டணியாக இது இருக்கின்றது. ஆகையினால் இந்த பணி மிகவும் அழுத்தமான ஒரு வலுவான கட்டமைப்பாக செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் நினைக்கின்ற இந்த மொழி பிரச்சனை என்பது உடனடியாக தீர்க்க முடியாது. ஆனால் அரசுக்கு மனம் இருந்தால்
அந்த விடயத்தை உடனடியாக செய்து முடிக்க முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களது ஆய்வறிக்கை எதிர்காலத்தில் வரும். அதில் நாங்கள் திட்டவட்டமாக சொல்வோம் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது சம்பந்தமாக. ஆகவே எங்களது வரிப்பணத்தை பொய்யாக பயன்படுத்தும் அல்லது எங்களது வரிப்பணத்தை மோசடி செய்யும் இந்த அரசு ஊழியர்கள் இருமொழியிலும் பணியாற்ற கடமைப்பட்டுள்ளிருக்கின்றனர். அதே போல பொறுப்பு கூறல் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.